நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நிர்வாகம் உனக்கு பணியாது. மன்னிச்சிருங்க. போராட்டம் நடக்கும், போராட்டம் நடக்கும், போராட்டம் நடக்கும். இந்த வாட்டி நீ ஏமாந்தினா, இப்போ சொல்றேன் நான், இந்த வாட்டி நீ ஏமாந்தன்னு சொன்னா இன்னும் எந்த வாட்டி எந்த ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி கூட அங்க வேலை கிடையாது. எந்த காரணத்து கொண்டும் கோர்ட்ல இருக்கிற கேஸ் நீ வாபஸ் வாங்க கூடாது. கண்டிப்பா ஒரு தீர்ப்பு வரும். கமல் நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் இன்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உத்தரவு தங்கவயல் நீதிமன்றத்தினுடைய வாயிலாக கிடைத்திருக்கிறது. கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து பைலைட்ஸ் ஏரியாவிலே அவர்கள் 26 நாட்களாக போராடி வந்தார்கள். அதற்கு முன்பாக கமல் நிர்வாகம் பிஎம்எல் நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கமல் நிர்வாகத்திற்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை. அவர்களுடைய போராட்டத்தை கமல் ஃபேக்டரி முன்னாலே நடத்த முடியாது, அவர்கள் கான்ட்ராக்ட் அலுவலகத்தின் முன்னால் தான் நடத்த வேண்டும் என்று தங்கவயல் நீதிமன்றத்திலே அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள். OS 362/24 அந்த வழக்கிலே பிஎம்எல் நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் சார்பாக நான் அந்த வழக்கிலே வாதம் செய்தேன். அந்த வாதத்தின் அடிப்படையிலே 21/10/2024 தங்கவயல் ஜூனியர் டிவிஷன் சிவில் நீதிமன்றம் இந்த வழக்கிலே ஒரு இன்ஜங்ஷன் ஆர்டரை வழங்கினார்கள். அதனுடைய சுருக்கமான சாராம்சம், பிஎம்எல் நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் பெமல் மெயின் கேட்டில் இருந்து KGF கோலார் ரோட்டை அந்த பெமல் முன்னே இருக்கக்கூடிய ரோடை தவிர்த்து அவர்கள் வழங்கப்பட்ட அந்த ஃபேக்டரியினுடைய ஷெட்யூலுக்கு அப்பாற்பட்டு 200 மீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸிலே அவர்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்று அந்த கீழ் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. அவர்கள் எந்த விதத்திலேயும் நாங்கள் மேல்முறையீடு செய்யக்கூடாது என்று கேவியட் மனு உடனடியாக பெமல் நிர்வாகம் தாக்கல் செய்தது. அந்த நீதிமன்றத்தினுடைய முக்கியமான சாராம்சம், பெமல் போலீஸுக்கு அதிகாரத்தை வழங்கியிருந்தது. பெமல் போலீஸ் இந்த பிஎம்எல் நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் போராட்டம் எந்த இடத்திலே நடக்க வேண்டும் என்ற முடிவை போலீஸ் எடுப்பார்கள் என்று அதிலே உத்தரவிலே இருந்தது. அதன் அடிப்படையிலே பெமல் போலீஸ் பிஜிஎம்எல் பகுதியில் இருக்கக்கூடிய பைலைட்ஸ் ஏரியாவிலே போராட்டம் நடத்த நீங்கள் அங்கே நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலும் கூட நீங்கள் நடத்தக்கூடாது, நீங்கள் போய் அந்த பாலகாட் மைதானத்திலேயோ இல்ல வேற பகுதியிலேயே நீங்க போராட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னாங்க. ஆனா அந்த நேரத்தில் தொழிலாளர்கள் திக்கு திணறி நின்ற போது இவர்கள் இந்த இடத்திலே போராட்டம் நடத்த வேண்டும் என்று பிஜிஎம்எல் நிர்வாகத்தை அணுகி பிஜிஎம்எல் நிர்வாகத்தினுடைய மறைந்த OSD சசிரஞ்சன் அவர்களுடைய பரிந்துரையின் பேரிலே பெமல் நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் போராட்டம் பிஜிஎம்எலுக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், அவர்களுடைய போராட்டம் நடக்க நான் அனுமதிக்கின்றேன் என்று சொல்லி அவர் பைலட்ஸ் ஏரியாவிலே அந்த லேண்ட் பர்மிஷனை கொடுத்தார். அதன் அடிப்படையில் 26 நாட்கள் அந்த போராட்டம் நடந்து வந்தது. இதன் மத்தியிலே பெமல் நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் இந்த தீர்ப்பு கோர்ட் கொடுத்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தங்கவயலுடைய சீனியர் டிவிஷன் சிவில் கோர்ட்ல மேல்முறையீடு செய்தார்கள். MA 91/24 இந்த வழக்கில் பல்வேறு வாதங்களையும் பெமல் நிர்வாகத்தினுடைய வாதத்தையும் பிஎம்எல் யூனியனுடைய வாதத்தையும் கேட்டார்கள். இந்த யூனியன் தரப்பிலே என்னையும் இந்த வழக்கிலே வாதம் செய்து ஏற்பாடு செய்தார்கள். அதே போன்று தங்க பேஷ்வா அவர்களும் கூட இந்த வழக்கிலே
என்னோடு சேர்ந்து இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இந்த வாதத்தை செய்தார். இன்று தங்கவயலே திரும்பி பார்க்கின்ற வகையிலே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆர்டர் இந்த வெமல் நான் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய வழக்கிலே வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த வழக்கில் போலீஸ் தலையீடு இருக்கக்கூடாது. போலீசுக்கு எந்த அதிகாரமும் இந்த நீதிமன்றம் வழங்கவில்லை. தொழிலாளர்களுடைய கம்பெனி எங்கே இருக்கிறதோ, தொழிலாளர்கள் எந்த கம்பெனியிலே வேலை செய்கிறார்களோ, அவர்களுடைய போராட்ட மேல் குறைகள் என்ன இருக்கிறதோ, அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் அந்த நிர்வாகத்தின் கட்டடத்தின் முன்பு தான் நடத்த வேண்டும் என்கின்ற ஆழமான உத்தரவை இந்த மேல்முறையீடிலே நீதிபதி அடித்து சொல்லி இருக்கிறார். அதன் அடிப்படையிலே இவர்கள் நம்முடைய யூனியனுடைய கோரிக்கை வெமல் மெயின் கேட் முன்பாக போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று. வெமல் மெயின் கேட்டிலே வெமல் சொன்னது 200 மீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ல அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்யணும், எங்க ஷெட்யூலுக்கு அப்பாற்பட்டு தான் அவங்க ஆர்டர் செய்யணும்னு சொல்லிட்டு. இந்த தீர்ப்புல முக்கியமா என்ன வந்துக்குதுன்னு சொன்னா, பி கோர்ட் சொன்ன A to D ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி அந்த பிரகாரம் 200 மீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ல போராட்டம் நடத்தணும் சொல்லி கீழ் நீதிமன்றம் சொன்னதை நான் ரத்து செய்கிறேன் என்று மேல்முறையீடிலே நீதிபதி சொல்லியிருக்கிறார். வெமல் மெயின் கேட்டில் இருந்து 50 மீட்டர் ரேடியஸ் அளவிலே இவர்கள் போராட்டத்திற்கு இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று இந்த உத்தரவிலே சொல்லியிருக்கிறார். அந்த இடத்தை வெமல் கம்பெனி நிர்வாகம் அந்த இடத்தை தேர்வு செய்து உடனடியாக வழங்க வேண்டும் என்று வெமல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்பெனிக்கு உத்தரவு செய்திருக்கிறார். போலீசுக்கு எந்த உத்தரவும் இல்லை. போலீஸ்க்கும் இந்த போராட்டத்தில் உத்தரவு பெறுவதற்கும் அனுமதி அவர்களுக்கு எந்தவித பர்மிஷனும் நீதிமன்றம் கொடுக்கல. அதனால தொழிலாளர்கள் இந்த போராட்டத்திலே இந்த வெற்றியை தங்கவயல் மக்கள் மண்ணின் மைந்தர்கள் ஒன்று திரண்டு ஆதரவு கொடுத்தார்கள். அவர்களுடைய போராட்டம் தொடர்வதற்காக வெற்றி பெறுவதற்காக இந்த தீர்ப்பு வழிவகை செய்திருக்கிறது. இந்த வாட்டி நீ ஏமாந்தினா, இப்போ சொல்றேன் நான், இந்த வாட்டி நீ ஏமாந்தன்னு சொன்னா இன்னும் எந்த வாட்டி எந்த ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி கூட அங்க வேலை கிடையாது. எந்த காரணத்து கொண்டும் கோர்ட்ல இருக்கிற கேஸ் நீ வாபஸ் வாங்க கூடாது. கண்டிப்பா ஒரு தீர்ப்பு வரும். இந்த வழக்கிலே நான் ஒரு வழக்கறிஞராக மட்டும் இவர்களுக்காக நான் வாதம் செய்யவில்லை. நான் என்ன இந்த வழக்கிற்கு அகஸ்டின் அவர்களோ சிவகுமார் அவர்களோ என்னை அணுகி அந்த யூனியன் நிர்வாகிகளை அழைத்து வந்து என்னை இந்த வழக்கிலே வழக்கறிஞராக கேவியட் போட வைப்பதிலிருந்து, கீழ் நீதிமன்றத்திலே வாதம் செய்வதிலிருந்து, மேல் நீதிமன்றத்திலே வாதம் செய்வதிலிருந்து என்னை அவர்கள் நம்பினார்கள். என்னுடைய மண்ணின் மைந்தர்கள் தொழிலாளி வர்க்கம் இந்த போராட்டத்தை நடத்துகின்றது. அவர்களுக்காக ஒரு பைசா கூட பெறாமல் இந்த வழக்கிலே நான் வாதம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன். அவர்கள் எனக்கு எல்லா விதமாக உங்களுக்கு பீஸ் கொடுக்கிறதுக்கு நாங்கள் தயார் என்று சொல்லி அவர்கள் என்னை வற்புறுத்தி வந்தார்கள். இன்று கூட அவர்கள் வற்புறுத்தினார்கள். நான் அந்த தொழிலாளர்களுக்கு சொல்லுவது, நான் ஒரு தொழிலாளியினுடைய மகன், நான் இந்த மண்ணினுடைய மைந்தன், நான் உங்களிலே ஒருவன். அதனால் இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று மிக்க தீர்ப்பு. அந்த வரலாற்று மிக்க தீர்ப்பிலே ஒரு பங்கு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதையே நான் வெற்றியாகவும் என் பீஸாகவோ நான் நினைத்துக் கொள்ளுகின்றேன். உங்களுடைய போராட்டம் எந்த விதமான தங்கு தடையும் என்று உங்களுடைய போராட்டம் அந்த மெயின் கேட் முன்பு நடைபெற வேண்டும். நீங்கள் உங்களுடைய கோரிக்கை, கடைசி கோரிக்கை நிறைவேறுகின்ற வகையும் கூட உங்களோடு நான் இருந்து உங்களுடைய வெற்றி தான் என்னுடைய ஃபீஸ் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த போராட்டம் நான் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் உறுதிமிக்க போராட்டம். அந்த உறுதிமிக்க போராட்டத்துக்கு கிடைத்த தீர்ப்பு இது வெற்றி தீர்ப்பு. இந்த வெற்றி தீர்ப்போடு உங்கள் போராட்டத்தை நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லி
இவ்வளவு தீர்ப்பு இங்க வந்திருக்குது. இது இந்த தீர்ப்பினுடைய முன்பகுதி. இந்த தீர்ப்பு 35 பக்கம் இருக்குது. இந்த தீர்ப்பினுடைய 34வது பக்கத்துல டீ கோர்ட் கொடுத்த 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல A to D ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டில போலீஸ்க்கு அதிகாரம் கொடுத்திருந்த அந்த தீர்ப்பை செட் அசைடு பண்றேன்ட்டு 34 பேஜ் நம்பர்ல கிளியரா ஜட்ஜி எழுதி இருக்கிறாரு. 35ல நீங்க மெயின் கேட்ல 50 மீட்டர் ரேடியஸ்ல கமல் கம்பெனி அந்த இடத்தை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும். எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் கம்பெனிக்கு வண்டியை உள்ள போறது வெளியே வர்றது அங்க எந்த டிஸ்டர்பும் இல்லாம 50 மீட்டர் அளவில் இருந்து நீங்க மெயின் கேட்டு கிட்ட இருந்து போராட்டம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 35ல தெளிவா சொல்லி இருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு உங்களோட முடிவதில்லை. கமல் கம்பெனி இருக்கும் வரை கமலில எந்த போராட்டம் நடந்தாலோ அந்த தீர்ப்பு தான் எல்லாருக்கும் ஒரு மாடல் கோட். இந்த தீர்ப்பு தான் நிரந்தரமாக தொழிலாளர்களுக்கு வகுக்கப்பட்ட தீர்ப்பாக இருக்கோ. இது வெற்றி தீர்ப்பு என்று சொல்லி இந்த நேரத்திலே இந்த தொழிலாளர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லி முடித்து